පටන් ගත්තේ යෝෂිතකින්. හැබැයි මෙයාට තේරුණා යෝෂිත එක ලංකාවේ නැහැ. හතර යෝෂිතකෙන් මේක ගියා අම්මිට. එතනින් තේරුම් ගත්තා එයාත් කොළඹ නැහැ. මහින්ද රාජපක්ෂගේ නම දාන්න බෑ. ඉන්න මගේ නම දැම්මා. இலங்கையோட குற்றப்புலனாய்வு மற்றும் அரசியல் வரலாற்றுல ஒரு 12 வருஷமாவே தீர்க்கப்படாத பதிலே கிடைக்காத ஒரு கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இந்த ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனோட படுகொலை சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வழக்கு விசாரணைகள் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த வழக்கு விசாரணைகளை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படியான பின்னணியில இந்த வசீம் தாஜுதீனோட படுகொலை சம்பவம் தொடர்பா இப்போ வரைக்குமே வெளிவராத பல தகவல்களை ஊடகங்கள்ல கூட தெரிய வராத பல விஷயங்களை ஒரு முக்கியமான நபர் பகிரங்கப்படுத்தி இருக்காரு. யார் அந்த முக்கியமான நபர்? இவர் என்ன சொல்லி இருக்காரு? இவர் சொல்லி இருக்க விஷயங்கள் எல்லாமே இந்த வசீம் தாஜுதீனோட படுகொலை வழக்குல ஒரு திருப்பமா இருக்குமா? இது தொடர்பான பல விடயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், இது நியூஸ் டிகோட். அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வழக்கு விசாரணைகள் நீண்ட நாட்களாவே தொடர்ந்துகிட்டு இருந்த பின்னணியில தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய அரசாங்கத்துக்கு கீழே இந்த வழக்கு விசாரணைகள் மறுபடியும் தூசி தட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் இப்போ நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய பின்னணியில இப்போ தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் எங்களுக்கு தெரியும் இந்த வழக்கு விசாரணைகள் தொடர்பா இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய மனைவி ஷிரந்தி ராஜபக்ஷவோட இந்த சிறிலிய சவிய கணக்கு தொடர்பாகவும் இன்னும் பல தகவல்கள், அதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஜீப் வண்டி தொடர்பாகவும், அந்த ஜீப் வண்டி எங்க இருந்து பெறப்பட்டது, எந்த காசுல வாங்கப்பட்டது, அதையும் தாண்டி இந்த முக்கியமான ஒரு குற்ற செயல்களோட தொடர்பு பட்டிருக்கக்கூடிய நபர் தான் இந்த கஜ்ஜா அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர். அவரும் இதுல தொடர்பு பட்டிருக்காரு. அவர் இப்போ உயிரோட இல்ல. இந்த மாதிரியான பல தகவல்கள் வெளியாகி இருந்தது. இப்போ வழக்கு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுட்டு இந்த மாதிரியான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய பின்னணியில முக்கியமான ஒரு நபர், அதாவது 2029 நான் தான் ஜனாதிபதி ஆக போறேன் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள், அதுக்காக பல விஷயங்களை இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியோட பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வசீம் தாஜுதீனோட கொலை தொடர்பா பல விஷயங்களை வெளிப்படையா சொல்லி இருக்காரு. அதாவது ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த ஒரு நேர்காணல் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேர்காணல்ல தான் நாமல் ராஜபக்ஷ பல விஷயங்களை சொல்லி இருக்காரு. இந்த நேர்காணல்ல பல முக்கியமான விஷயங்களை சொன்ன நாமல் ராஜபக்ஷ இந்த வழக்குக்கும் தங்களோட குடும்பத்துக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லை அப்படின்னு சொன்னது மட்டுமே இல்லாம புதிய தர்க்க ரீதியான விளக்கங்களையும் வழங்கி ஒரு சவாலையும் முன் வச்சிருக்காரு. மறுபக்கம் எங்களுக்கு தெரியும், நான் முதலையே சொன்ன மாதிரி தாஜுதீனை பின்தொடர்ந்து அப்படி இல்லைன்னா இந்த ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய் படுகொலை செஞ்ச கொலையாளிகளோட குழுவுல அண்மையிலனா இது கொஞ்ச நாட்களுக்கு முதல்ல மித்தினிய பகுதியில வச்சு சுட்டு கொல்லப்பட்ட கஜ்ஜா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அருண விதான கமங்கேவும் இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலும் சிஐடியால வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் இப்போ நாமல் ராஜபக்ஷ சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வருவோமா இருந்தா, இந்த தாஜுதீன் கொலை வழக்குல ராஜபக்ஷ குடும்பத்தோட பெயர் எப்படி இழுக்கப்பட்டது அப்படிங்கறதான் அவர் இந்த நேர்காணல்ல ஒரு விளக்கமாவே வழங்கி இருக்காரு. இதை விளக்கும் போதுதான் இன்னைக்கு நாள் வரைக்குமே இந்த வசீம் தாஜுதீனோட கொலை தொடர்பா வெளிவராத பல தகவல்கள் நாமல் ராஜபக்ஷ மூலமா சொல்லப்பட்டிருக்கு. தாஜுதீன் கொலை வழக்கு அப்படிங்கிறது முதலாவதா யோஷித ராஜபக்ஷவை மையப்படுத்தி ஆரம்பிச்சது அப்படின்னும், ஆனா அந்த நேரத்துல யோஷித ராஜபக்ஷ இலங்கையிலேயே இல்ல அப்படிங்கிற காரணத்தினாலதான் இது வேற விதமா சோடிக்கப்பட்டது அப்படின்னு நாமல் ராஜபக்ஷ சொல்லி இருக்காரு. அந்த சந்தர்ப்பத்துல யோஷித ராஜபக்ஷ இலங்கையிலேயே இருக்கல அப்படிங்கிறது நிரூபணமாகி இருக்கு. அதுக்கப்புறமா ஜனாதிபதி செயலகத்தில இருந்து ஜனாதிபதியோட மனைவி அதாவது ஷிரந்தி ராஜபக்ஷ தொலைபேசி அழைப்பு எடுத்ததாகவும் பழிய சுமத்தி இருக்காங்க. ஆனா அன்னைக்கு நாள்ல தன்னோட அம்மாவும் கொழும்புல இருக்கல. கொழும்புல மஹிந்த ராஜபக்ஷவோட பெயரை நேரடியா சேர்க்க முடியாது அப்படிங்கிறதுனால இறுதியில தான் என்னோட பெயரை இந்த விவகாரத்துல இழுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நாமல் ராஜபக்ஷ ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2015 கால பகுதியில சிறிலிய சவி அமைப்புக்கு சொந்தமான ஜீப் வண்டி ஒன்று மூலமாதான்
தாஜுதீனோட கார் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னும் அதோட சிசிடிவி காட்சிகள் கைவசம் இருக்கு அப்படின்னும் பரப்பப்பட்ட இந்த தகவல் தொடர்பாகவும் நாமல் ராஜபக்ஷ ஒரு விளக்கத்தை வழங்கி இருக்காரு. இந்த தகவல்கள், இப்படி பரப்பப்பட்ட தகவல்களை நாமல் ராஜபக்ஷ கடுமையா மறுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அந்த விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த 15 வருஷத்துல நாட்டுல நடந்த எல்லா முக்கியமான சம்பவங்களோட சிசிடிவி காட்சிகளும் ஊடகங்கள்ல வெளியாகி இருக்கு. ஆனா தாஜுதீனோட காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு ஜிப் போனது உண்மை அப்படின்னா அரசாங்கமோ அப்படி இல்லைன்னா போலீஸாரோ அந்த சிசிடிவி காட்சிகளை எதுக்காக இன்னைக்கு வரைக்கும் ஊடகங்களுக்கு காட்டவே இல்லை அப்படிங்கிற ஒரு வலுவான கேள்விய நாமல் ராஜபக்ஷ இந்த இடத்துல முன் வச்சிருக்காரு. இன்னும் பல தகவல்களை சொன்ன நாமல் ராஜபக்ஷ அன்னைக்கு அரசியல் மேடைகள்ல தங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை சுமத்திக்கிட்டு இருந்த தலைவர்கள் தான் இன்னைக்கு அந்த விஷயங்களை அரசியல் மேடைகளுக்காக பேசப்பட்டது மட்டுமே அப்படின்னு சொல்லி ஊடக சந்திப்புகள்ல ஒப்புக்கொள்றதையும் சுட்டி காட்டியிருக்காரு. ஆதாரங்களை உருவாக்குறதுக்காக முதலாவதா தாஜுதீன் மோதின வாகனம் வேறொரு வாகனம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ண வாகனம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு பழி சுமத்தினவங்க இன்னைக்கு எதிர்கட்சியில இருக்கும் போது இது எல்லாமே தங்களை அரசியல்ல இருந்து முடக்கிறதுக்காக சோடிக்கப்பட்ட கதைகள் அப்படின்னு தெளிவாகுது. இதுதான் நாமல் ராஜபக்ஷவோட வாதமா இருக்கு. இலங்கையோட அரசியல் சூழலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா தேர்தல்கள் வர்ற சந்தர்ப்பத்தில் எல்லாமே உயர்மட்ட கொலை வழக்குகள் அப்படி இல்லைன்னா ரொம்பவே பேசு பொருளான கொலை வழக்குகள் இது எல்லாத்தையுமே மறுபடியும் தூசி தட்டி எடுக்கிறதும் அதுக்கப்புறம் தேர்தலில் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமாவோ அப்படி இல்லைன்னா தேர்தல் முடிவடைஞ்சதுக்கு அப்புறமாவோ இதோட விசாரணைகள் அப்படிங்கிறது மந்தம் அடைகிறதும் வழக்கமான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற விமர்சனமும் இந்த இடத்துல இருக்கு. அதை தாண்டி இப்போ இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துல இது வெறுமனே தேர்தல் வாக்குறுதியா மட்டுமே இல்லாம இன்னைக்கு நாள்ல ஒரு மிகப்பெரிய வழக்கு விசாரணையாவும் இது எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. அதுக்கான பல தகவல்களும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மூலமா வெளிப்படுத்தப்பட்டு இருக்கு. நாமல் ராஜபக்ஷவோட பேட்டி அப்படி இல்லைன்னா நேர்காணல் ஒரு பக்கம் இருக்கு. குற்றப்புலனாய்வு திணைக்களம் அண்மைய நாட்களாவே இந்த வழக்கு விசாரணை தொடர்பா பல தகவல்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தது எங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல பல விஷயங்கள் உள்ளடங்கி இருந்தது. நீதிமன்றத்துல சமர்ப்பிச்சிருந்த பி அறிக்கை இந்த வழக்குல ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். 2012ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் படுகொலை செய்யப்பட்ட சந்தர்ப்பத்துல அவருடைய காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போன கொலையாளிகள் குழுவுல மீகஸ் ஆரே கஜ்ஜா நான் முதல்ல சொன்ன மாதிரி அருண விதான கமகே இருந்தாரு அப்படிங்கிறது போலீஸ் விசாரணைகள்ல உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா தாஜுதீன் கொல்லப்பட்ட அந்த காலகட்டத்துல இந்த கஜ்ஜா அப்படிங்கிற நபர் பாதுகாப்பு அமைச்சுல பணியாற்றி இருந்தாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. இந்த எல்லா விஷயங்களும் வெளிப்படுத்தப்பட்டு அவர் மூலமாவே ஒரு நேர்காணல சொல்லப்பட்டதுக்கு அப்புறமா மீகஸ் ஆரே கஜ்ஜா அப்படி இல்லைன்னா அருண விதான கமகேவும் மித்தனிய பகுதியில வச்சு தன்னோட 2 குழந்தைகளோட சுட்டு கொல்லப்பட்டாரு. எங்க எல்லாருக்குமே அந்த சம்பவமும் ஞாபகத்துல இருக்கும். இந்த கொலைக்கு துப்பாக்கியை வழங்கிய நபர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியோட முன்னாள் பிரதேச சபை வேட்பாளர் சம்பத் மனம்பேரி. இவரை தடுத்து வச்சு விசாரிக்கிறதுக்கும் அன்றைய நாட்கள்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருந்தது. இதெல்லாமே அடுத்தடுத்து பதிவான சம்பவங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது இந்த விஷயங்கள்ல எழுப்பப்படக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, தாஜுதீன் படுகொலை செய்யப்பட்டது அப்படிங்கிறது வெறுமனே ஒரு தனிப்பட்ட பகைதானா அப்படி இல்லைன்னா அரசியல் அதிகாரத்தினால நடத்தப்பட்ட ஒரு சதி திட்டமா அப்படிங்கிறது. 2012ஆம் ஆண்டுல நடந்த இந்த சம்பவம் விபத்து கிடையாது, படுகொலை அப்படின்னு சொல்லி 2016ஆம் ஆண்டுல நீதிமன்றம் உத்தியோகபூர்வமா உறுதிப்படுத்தது. ஆனா 12 ஆண்டுகள் கடந்தாலுமே கூட உண்மையான சூத்திரதாரிகள் யாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்குமே சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வரப்படல. சட்டத்துக்கு முன்னாடி எந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவும் இல்லை. ஒரு பக்கம் ராஜபக்ஷ குடும்பம், அதுவும் ராஜபக்ஷ குடும்பத்தோட முக்கியமான ஒரு நபர், இது எங்களுடைய குடும்பத்துக்கு மேல சுமத்தப்பட்ட ஒரு அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு வாதிடுறாங்க. இன்னொரு பக்கம் இதோட தொடர்புப்பட்ட பல விடயங்கள் சிஐடி மூலமா வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அரசியல் பழிவாங்கல் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் பாதாள உலக மோதல்களுக்கும் இடையில இதுக்கான ஒரு நியாயமான நீதி கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு வரைக்குமே எழுப்பப்பட்டிருக்கு. தாஜுதீன் கொலை வழக்குல நாமல் ராஜபக்ஷ மூலமா முன்வைக்கப்படக்கூடிய இந்த கருத்துக்கள் தொடர்பா உங்களுடைய எண்ணங்கள் என்ன, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத பத்தி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அரசியல் மேடை பேச்சுக்களை தாண்டி
வசீம் தாஜுதீனோட கொலை வழக்கு மாதிரியான இன்னும் பல முக்கியமான வழக்குகளுக்கான நீதி நியாயம் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை சொல்ல மறக்காதீங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள். இத்தளத்தில் மிக குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்திட இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.